அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சந்திர கிரகணம் அன்று என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளில் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 3/3/2026 செவ்வாய்க்கிழமை சுக்லாபட்சம் பௌர்ணமி திதி பூரம் நட்சத்திரம் சிம்மராசி கடக லக்னத்தில் பூரண சந்திர கிரகணம் நிகழ்கிறது. கிரகண ஆரம்ப காலம் பிற்பகல் 3:20, கிரகணம் மத்தியம் மாலை 5:04, கிரகண முடிவு இரவு 7:54. பூரம் பரணி பூராடம் மகம் இந்த நட்சத்திரங்களிலும் செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவர்கள் கட்டாயமாக சாந்தி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அன்று காலை 9 மணிக்கு பிறகு எதுவும் சாப்பிடக்கூடாது. கிரகணம் விட்ட பிறகு குளித்த பின் சாப்பிடலாம். விசேஷமாக வயோதிகர்கள், நிரந்தர நோயுற்றோர், சிறு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கு விதிவிலக்கு உண்டு. சந்திர கிரகணத்தினால் ஏற்படும் தோஷ நட்சத்திரக்காரர்கள் மட்டுமல்லாது ஏனைய மற்றோரும் கீழ்காணும் சந்திர கிரகண ஸ்துதியை 9 அல்லது 18 முறைகள் சொன்னால் சகலவித தோஷங்களிலிருந்தும் விடுபடுவர். இந்த சந்திர கிரகணத்தை பொறுத்தவரை வரும் மாதங்களில் காடு மலைகளில் முக்கியமாக வடக்கு திக்கில் நல்ல மழை பொழிவு இருக்கும். பல இடங்களில் நில அதிர்வு இருக்கும். அது மட்டுமல்லாது செல்வந்தர்களுக்கு தொழில் மற்றும் பங்கு சந்தையில் பண இழப்புகள் ஏற்படும். ராஜ்ய பரிபாலனம் செய்யும் அரசாங்கத்தினால் பொதுமக்களுக்கு நல்ல பல திட்டங்களும் செயல்படுத்தப்படும். அதனால் மக்கள் இன்புறுவார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. தற்போது சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த கிரகணம் முடிந்த பின் சூரிய கிரகணத்திற்கு பின் தோன்றிய போர், பொருளாதார சரிவு போன்ற பிரச்சனைகள் பலவும் முடிவுக்கு வரும் என்பது ஜோதிடர்களின் நம்பிக்கையாக உள்ளது. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு நாளை சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. வானியல் நிகழ்வுகள்ல முக்கியமானதாக கருதப்படும் சந்திர கிரகணம் சாஸ்திர அடிப்படையிலும் முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக நவகிரகங்கள்ல ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. சூரியன், சந்திரன் ஆகியோரான ராகுவோடும் கேதுவோடும் இணைந்திருக்கும் காலத்தில் கிரகணங்கள் தோன்றும். சூரியன், சந்திரன் ஆகியோரான ராகுவுடன் இணைந்திருந்தால் சூரிய கிரகணம், சந்திரனுடன் கேதுவோடும் சூரியன் ராகுவோடும் இருந்தால் சந்திர கிரகணம் தோன்றும் என்பதை பஞ்சாங்கங்கள் மூலம் ஜோதிடர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே கணித்திருக்கிறார்கள். அதாவது அமாவாசை நாளில் சூரிய கிரகணம், பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணம் தோன்றும். அந்த வகையில் நாளை சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. நாளை பௌர்ணமி மாலை 5:52 மணிக்கு நிகழ உள்ளது. இந்த நேரத்தில் சந்திரன் கேதுவோடு இணைந்திருக்கிறார். ராகுவோடு சூரியன், செவ்வாய், புதன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கிரக சேர்க்கை மிகவும் அபூர்வமானது. சூரியன் ராகுவோடு இருக்கும் காலத்தில் கிரகணங்கள் வந்தால் அரசு, அரசாங்க, போர் போன்ற விளைவுகள் உண்டாகும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. தற்போது சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த கிரகணம் முடிந்த பின் சூரிய கிரகணத்திற்கு பின் தோன்றிய போர், பொருளாதார சரிவு போன்ற பிரச்சனைகள் பல முடிவுக்கு வரும் என்பது ஜோதிடர்களின் நம்பிக்கை. அந்த வகையில் நாளைய சந்திர கிரகணம் முக்கியத்துவம் பெறுகிறது. நாளை பிற்பகல் 3:20 மணிக்கு கிரகணம் ஆரம்பித்து இரவு 7:54 வரை நிகழும். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியும். எனவே நம்மால் மாலை வேளையில் 6 மணிக்கு மேல் இந்த கிரகணத்தை காண முடியும். கிரகணம் தெரியும் என்பதால் அதற்குரிய சடங்குகளை சொல்கிறது சாஸ்திரம். அந்த வகையில் பொதுவாக கிரகண காலத்தில் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். அந்த வகையில் சூரிய கிரகணமாக இருந்தால் கிரகணம் பிடிக்கும் வேளையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். சந்திர கிரகணம் என்றால் கிரகணம் விடும் வேளையில், குறிப்பாக பௌர்ணமி முடியும் நேரமான 5:52 மணிக்கு பிறகு செய்ய வேண்டும். கிரகணம் பூரண நட்சத்திரத்தில் நிகழ்வதால பரணி, பூரம், பூராடம், மகம், உத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது கிரகணம் முடிந்ததும் குளித்து திருநீறு பூசி அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் ஏதேனும் தானம் கொடுப்பது அவசியம். பொதுவாக தானம் யாருக்கு கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி பலருக்கு உள்ளது. கிரகண காலத்தில் தானம் கொடுப்பதுதான் மிகவும் முக்கியம். இல்லாதவர்களுக்கு நீங்கள் எது கொடுத்தாலும் அது தானமாக கருதப்படும். குறிப்பாக ஆடைகள், பணம் என ஏழைகளுக்கு தானம் செய்ய பன்மடங்கு நற்பலன்கள் பெருகும். அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு தானியங்கள், மட்டை, தேங்காய் ஆகியவை தானம் செய்தால் மிகுந்த நற்பலன்கள் உண்டாகும். கிரகண வேலை
மந்திர ஜபம் செய்வது விசேஷம். ஒரு முறை மந்திரம் ஜபம் ஜபித்தால் பல ஆயிரம் முறை ஜபித்த பலன் கிடைக்கும். மந்திர உபதேசம் பெறவும் இந்த கிரகண காலம் உகந்தது. கிரகண வேலை இறைவனின் நாமத்தை உச்சரித்து கொண்டும் ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து கொண்டும் இருப்பது மிக மிக சிறப்பு என்பது கருதப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தை ஒரு காகிதத்தில் எழுதி கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் 3 முறை இதை சொல்ல வேண்டும். 8 திசைகளையும் ஆளும் தெய்வங்களை போற்றும் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நமக்கு கிரகதோஷங்கள் உண்டாகாது என்பது நம்பிக்கை. அந்த வகை மகர ராசினியர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல மிக முக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் பயிற்சியாகிறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் தற்போது 3ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் அவர் சகாயஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் அனைத்தும் நிச்சயம் படிப்படியாக வந்து சேருங்க. அதே போல் பெண்களால் உங்களுக்கு பெருமை சேர இருக்கு. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்ட இருக்காங்க. அதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல மகர ராசினியர்களுக்கு மிக முக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பெயர்ச்சியாகிறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் கூடிய விரைவில் 3ஆம் இடத்திற்கு செல்கிறாருங்க. இப்போது 7.5 சனி விலகிவிட்டது. இனி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றிதான். தசாபுக்தியும் உங்களுக்கு பலமாக இருந்தால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுங்க. குறிப்பாக சனி விலகும் நேரத்தில் கூச்சனூர், திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு ஆகிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் விலகி சென்ற சொந்தங்கள் எல்லாம் விரும்பி வந்து இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சனியினுடைய பார்வை பதியும் இடங்கள் எல்லாம் புனிதம் அடைகின்றன. அதன் விளைவாக பிள்ளைகளால் பெருமை சேர இருக்குது. பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக குறையுங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வர இருக்கு. நாகரிக பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. சுபகாரிய தடைகள் அகலுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பெற்றோர் வழியில் ஆதரவு கிடைக்கும். தூர தேசத்திலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வந்து சேரக்கூடிய தருணமாக தான் அமைகிறது. அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய ஆதாயம் கிடைக்க இருக்கு. அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விருத்தி அம்சம் ஏற்பட இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. அதே போல் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.